சரணம். அருணகிரிநாதர் அருளிய திருவகுப்புகள்ல பெருத்த வச்சன வகுப்பு அப்படின்னு ஒரு திருவகுப்பு இருக்கு. இந்த பெருத்த வச்சன வகுப்பு அப்படின்னு சொன்னோம்னா, பெருத்தன மிக பெரிய, பெருமை தரக்கூடிய, வச்சனம், வச்சனம்னா வாக்கியம், சேயிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். பெருத்த வச்சனம்ங்கிறத அருணகிரிநாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சமஸ்கிருதத்தில் வேதங்களில் மகா வாக்கியம்னு இருக்கு. அந்த மகா வாக்கியம்ங்கிறத தான் தமிழ் படுத்தியிருக்கார். மகா வாக்கியம்ங்கிறதோட கனம் குறையாம, அதோட பொருள் மாறாம, அத்தனை அழகா அதை மகானா மிகப்பெரிய, அதை பிக் கிரேட் அப்படிலாம் சொன்னாலாம் அதுல அடங்காது. அது மகாங்கிறது மகா, அதுதான். அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு தமிழ் வார்த்தை சொல்ற போது பெருத்த அப்படின்னு எடுக்கிறார். பெருத்த அப்படின்னா மிக கனம் பொருந்திய, மிகவும் பெருமை வாய்ந்த. அந்த மகாங்கிற வார்த்தைக்கு அழகான தமிழ் பதம் அது. அதே மாதிரி வாக்கியம்ங்கிறதுக்கு வச்சனம்னு கொடுத்திருக்கார். இந்த வாக்கியம்னா ஜெனரலா ஒரு சென்டென்ஸ், சம் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அதை வாக்கியம்னு சொல்லுவோம். இஃப் யூ ஹாவ் சம் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் கன்வேயிங் எ மீனிங், தட் இஸ் கால்ட் எ சென்டென்ஸ். வாக்கியம் அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல வாக்கியம்ங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். ஆனா மகா வாக்கியம்னு போடுற போதும் அந்த மகா வாக்கியம் என்பது எந்த பொருளை, எந்த உண்மையை நமக்கு எடுத்து உரைக்கிறது அப்படிங்கிறது அதுலேயே வருது. அதை தமிழ் படுத்துற போது அருணகிரிநாதர் அவ்வளவு அழகா பெருத்த வச்சன வகுப்பு அப்படின்னு கொடுக்கிறார். அருணகிரிநாதர் நிறைய ஆதிசங்கரரை ஃபாலோ பண்ணி, ஆதிசங்கரர் மாதிரி அவர் சமஸ்கிருதத்தில் எதெல்லாம் எழுதியிருக்காரோ அதெல்லாம் நமக்கு தமிழில் திருப்புகழில் அவருடைய நவமணி மாலைகள் எல்லாம் கொடுத்துருக்கார். அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தர் சொல்கிற மாதிரியே பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்கார். நக்கீரன் மாதிரி பாடல் கொடுத்துருக்கார். பழைய பெரிய மகான்கள்லாம் என்னெல்லாம் எழுதியிருக்காளோ அது எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்துருக்கார். எழுக்கூற்றிருக்கைன்னு திருஞான சம்பந்தர் எழுதினார். அருணகிரிநாதரும் திரு எழுக்கூற்றிருக்கை எழுதினார். புய வகுப்புல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வரிகள் திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் என்ன சொல்றாரோ அதே தான் புய வகுப்புல அருணகிரிநாதர் சொல்றார். அது மாதிரி அருணகிரிநாதர் வேதத்தை நன்றாக கற்று தெரிந்தவர், வேதம் சொல்கிற உண்மைகளை நன்றாக அறிந்தவர், நன்றாக உணர்ந்தவர். அப்படிங்கிறதுக்கு இந்த பெருத்த வச்சன வகுப்பு ஒரு அருமையான உதாரணம். ஆதிசங்கரர் சொல்லுவார், தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்லுவார், ஆதிசங்கரருக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி வந்த உடனே திருச்செந்தூர் முருகனை நோக்கி பாம்பு நெளிவது போல சந்தம் அமைந்த, புஜங்கம்னா பாம்புன்னு அர்த்தம், இந்த சுப்பிரமணிய புஜங்கம்னு இயற்றினார். அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் 3வது பேராகிராஃப்ல வரும், மயூராதிரூடம் மகா வாக்கிய கூடம் அப்படின்னு வரும். மயில் மேல இருக்கிறவன் மகா வாக்கிய கூடம், மகா வாக்கியங்களின் பொருளாக இருப்பவன், மகா வாக்கியமாகவே இருப்பவன். கூடம்னா அதுல உள்ள உறைஞ்சு இருக்கிறதுக்கு பேரு கூடம்னு பேர். ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்துல சொல்றார் மகா வாக்கிய கூடம் அப்படிங்கிறார். அதையே தான் இந்த பெருத்த வச்சன வகுப்புல அருணகிரிநாதர் சொல்றார், அருமுகவன் பெருத்த வச்சனமே. அருமுகவன் பெருத்த வச்சனம். இந்த பெருத்த வச்சனம்ங்கிறது, மகா வாக்கியம்ங்கிறது அந்த ஆறுமுகனே தான், அந்த முருகப்பெருமானே தான். மகா வாக்கிய கூடம் அவன் அப்படின்னு நமக்கு சொல்றார். ஆதிசங்கரர் மனிஷா பஞ்சகம்னு ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். அந்த மனிஷா பஞ்சகம் 5 ஸ்லோகங்களை கொண்டது. அந்த மனிஷா பஞ்சகம் எப்போ எழுதினார் அப்படின்னா, ஒரு கதை ஒன்று சொல்கிறார். அவர் கங்கை கரையில் தன்னுடைய காலம்பர நியதிகளை எல்லாம் முடிச்சுட்டு வரபோது எதிர்க்க ஒரு சண்டாளன் வரான்.
அந்த சண்டாளன் வந்த உடனே அவனை நகர்ந்து போன்னு ஆதிசங்கரர் சொல்றதாவும், உடனே அந்த சண்டாளன் கேட்குறான், நகர்ந்து போன்னு சொன்னையே, அது எதை சொன்ன? இந்த உடம்ப சொன்னியா, அந்த உடம்புல இருக்கிற ஆத்மாவை சொன்னியான்னு கேட்கறது. அப்போ அதுக்கு பதிலா ஆதிசங்கரர் 5 ஸ்லோகம் சொல்றார். அந்த ஸ்லோகங்களை எடுத்தோம்னாக்க அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்லோகமும் இந்த மகா வாக்கியத்திற்கு விளக்கமாக அமைந்த ஸ்லோகங்கள் அதெல்லாம். அதே மாதிரி இந்த பெருத்த வச்சன வகுப்புலேயும் 4 மகா வாக்கியங்கள் உண்டு. அந்த 4 மகா வாக்கியங்களுக்கும் பொருளாக அமையும்படி இந்த பெருத்த வச்சன வகுப்பை அமைச்சிருக்கார். மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா வேதங்கள்ல இருக்கிறது. வேதங்கள்ங்கிறது அனாதி காலம் தொட்டு வருதுன்னு தெரியும். 4 வேதங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ருக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். இந்த வேதங்களுடைய உத்தர பாகமாக, அதனுடைய முடிவாக பூர்வ பாகம் உத்தர பாகம்னு இருக்கு. அந்த இறுதி பாகமா இருக்கிறது வேதாந்தங்கள், உபனிஷதங்கள். அந்த உபனிஷதங்கள் நமக்கு எதை சொல்றதுன்னு கேட்டா, நமக்கு பிரத்யக்ஷமாகவும் பிரமாணமாகவும் எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் காமிச்சு கொடுக்கறது இந்த வேதாந்தம், வேதங்களுடைய விளக்கமாக அமைந்துள்ள உபனிஷதங்கள். இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா ஜலம், தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தண்ணி பார்த்தா இதுதான் தண்ணின்னு தெரியும். அது ஜில்லுன்னு இருக்குன்னு தெரியும். அதை நம்ம ஐம்புலன்களால் உணர்ந்து அதோட குணத்தை நமக்கு சொல்ல முடியும். அந்த தண்ணியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சில விஷயங்களை கண்ணால் பார்த்தோ காதால கேட்டோ நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி அது இந்த விதமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த பிரமாணங்கள், ப்ரூஃப் கிடையாது நமக்கு. இப்போ உதாரணமாக நம்ம உடம்புல உயிர் இருக்குன்னு சொல்கிறோம். உயிர் இருக்குன்னு தெரியும், ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு உயிர் இருக்கு. ஆனால் அந்த உயிர் எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. உயிர் இருக்கு அவ்வளவுதான் தெரியும். இந்த உடம்புல ஆத்மான்னு ஒன்று இருக்கு, ஜீவன்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த ஜீவன் எப்படிப்பட்டது, எங்கே இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பிரத்யக்ஷமாகவும் பிரமாணமாகவும் புரிஞ்சிக்க முடியாததை, தெரிஞ்சிக்க முடியாததை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுபவை வேதங்களினுடைய விளக்கமாக அமைந்த உபனிஷதங்கள். இந்த உபனிஷதங்களில் அமைந்த இந்த மகா வாக்கியங்கள் 4 மகா வாக்கியங்களை குறிப்பிட்டு எடுத்து, நிறைய மகா வாக்கியங்கள் இருக்கு, ஆனால் 4 மகா வாக்கியங்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 4 மகா வாக்கியங்களும் அத்வைத சித்தாந்தத்தை அப்படியே நமக்கு எடுத்து சொல்றது. அத்வைத சித்தாந்தம்னா என்ன? நீ வேற எனாது இருக்க, நான் வேற எனாது இருக்க அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. நாங்கிறது இல்லாத, நீங்கிறது இல்லாத 2 வேறுபட்ட நிலைகள் இல்லாம ஒன்றாகவே இருப்பது அது அத்வைத்தம். அதாவது பசு பதி பாசம்னு சொல்றோம். பதிங்கிறது இறைவன், பசுங்கிறது ஜீவன். இந்த பாசத்தினால ஜீவன் மறைக்கப்பட்டு இருக்கு. இந்த ஜீவன் பசுவோட ஒன்றிய நிலை தான் அத்வைத்தம் அப்படின்னு சொல்றோம். அத்வைத்த நிலைய விளக்கி சொல்வது தான் இந்த 4 மகா வாக்கியங்களும். இந்த 4 வேதங்கள்ல ருக்வேதத்திற்கு மகா வாக்கியமாக அமைந்தது பிரக்ஞானம் பிரம்மா. இந்த வரி ஐத்ரேய உபனிஷத்துலேருந்து எடுத்திருக்கா. யஜுர்வேதத்திற்கான மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. இது பிரகதாரண்ய உபனிஷத்துலேருந்து வருது. சாமவேதத்திற்கான மகா வாக்கியமாக கருதப்படுவது தத்துவமசி. இந்த தத்துவமசிங்கிற வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்து எடுக்கிறார். அதர்வண வேதத்துக்கான மகா வாக்கியமானது அயம் ஆத்மா பிரம்மா. இதை மாண்டோக்கிய உபனிஷத்துலேருந்து எடுத்திருக்கான்.
இந்த 4 வரியையுமே பார்த்தோம்னா, பிரஜானம் பிரம்மா, ஞானம்ங்கிறது பிரம்மந்தான். உன்னை சூழ்ந்து இருக்கிற எல்லா பொருட்களிலும் நிறைந்திருக்கின்ற அந்த ஞானம், அந்த ஞானமே தான் பிரம்மம். பிரம்மங்கிறது தான் அல்டிமேட் மெய்ப்பொருள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மெய்ப்பொருள்ங்கிறது பிரம்மா. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். தத்துவம் அசி, தத்துவம் அசி, நீ நானாக இருக்கிறேன். அயம் ஆத்மா பிரம்மா, என்னிடம் இருக்கிற ஆத்மாதான் பிரம்மாவாக இருக்கிறது. இது நான் இந்த ஜீவன்கிறது என்ன, ஆத்மாவிலிருந்து பிரம்மம் வேறுபட்டது இல்லை. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, அதை உணர்வதன் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கா. இந்த உபனிஷத்திலேயே இந்த வாக்கியங்களுக்கான விளக்கங்கள் இருக்கு. நிறைய பாஷ்யக்காரர்கள், ஆதிசங்கரர் உட்பட நிறைய இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கா. அந்த விளக்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போதும் அருணகிரிநாதர் இந்த பெருத்த வச்சன வகுப்பை இந்த 4 மகா வாக்கியங்களோடு முழுவதும் அப்படியே பொருந்துறது. அந்த மகா வாக்கியம் என்ன சொல்றதோ அதைத்தான் இந்த பெருத்த வச்சன வகுப்புல சொல்றார். வேதத்துல இருக்கிற உண்மைகளை நமக்கெல்லாம் எளிதா புரிஞ்சுக்கும்படியா, தெரிஞ்சுக்கும்படியா இவ்வளவு அழகா தமிழ்ல அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறேங்கிறத பார்க்கிற போது, எப்பேற்பட்ட வரம் பெற்ற முனிவர் அவர். அருணகிரிநாதர் போல சாஸ்திரங்களிலும் வேதத்துல ஆழ்ந்த புலமை கொண்டவர் இருந்திருக்கவே முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த பெருத்த வச்சன வகுப்புல இருந்து நமக்கு தெரியறது. முருகாச்சரணம்.